ராமநாதபுரம் அருகே ஆட்டோ கவிழ்ந்து 1 வயது குழந்தை உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சோனைமுத்தன். வணக்கம் சோனைமுத்தன். அந்த ஆட்டோவில் எத்தனை பேர் பயணம் மேற்கொண்டனர்? இந்த விபத்து தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். அதாவது ராமேஸ்வரத்திலிருந்து சிகிச்சைக்காக ஆட்டோவில் வந்த நபர்களின் ஆட்டோ திடீரென சாலை விபத்தில் சிக்கினதுல அதுல 1 வயது குழந்தை ஒன்று உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் 4 பேர் படுகாயங்களோட ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அருகே உள்ள வடகாடு பகுதியைச் சேர்ந்தவர் சிவா கருணா அமிர்தா தம்பதியினர். இவர்களுக்கு 1 வயதுல தமிழினியன் என்ற ஒரு குழந்தை உள்ளது. இந்த நிலையில குழந்தையின் தந்தையான சிவாவிற்கு கடந்த சில தினங்களுக்கு முன்பு விபத்து ஏற்பட்டு காலில் அடிபட்டதாகவும் அவரை மருத்துவமனையில் காண்பிப்பதற்காக ராமேஸ்வரம் சம்பை பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஒன்றை வாடகைக்கு எடுத்து ராமநாதபுரம் மருத்துவமனைக்கு வந்துள்ளனர். அப்போது ராமநாதபுரம் அருகே உள்ள பெருங்குளம் பகுதியில் வரும்பொழுது எதிரே வந்த வாகனத்திற்கு வழிவிட முயன்றதாக கூறப்படுகிறது. இதுல ஆட்டோ ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து நிலை தடுமாறி எதிரே வந்த வாகனத்தில் மோதிய விபத்துல இடுபடுகளுக்குள் சிக்கி அந்த ஆட்டோவில் பயணித்த தமிழினி என்ற 1 வயது குழந்தை பரிதாபமாக உயிரிழந்தது. மேலும் ஆட்டோவில் வந்த ஆட்டோ ஓட்டுநர் சிவா உட்பட ஒரு தாய் மூதாட்டி ஒருவர் படுகாயங்களுடன் ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். ராமநாதபுரத்தில் சிகிச்சைக்காக மீனவர் ஒருவர் தன்னுடைய குடும்பத்தோடு ஆட்டோவில் விபத்தில் சிக்கி 1 வயது குழந்தை இறந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது. மேலும் அந்த இறந்த குழந்தையை பார்த்து தாய் கதறி அழுத சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருந்தது. உங்கள் விவரங்களுக்கு